வணக்கம். சூப்பர் லைஃப் டிஜிஎஸ்எஸ் சார்பா இன்னைக்கு இந்த வீடியோவை தொடங்குவோம். டிஜிஎஸ்எஸ்ன்றதோட மீனிங் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாமினேட்டர் குளோபல் சக்சஸ் சிஸ்டம். நம்மளோட மெம்பர்ஸும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, இந்த டயபெட்டிஸ் மேல நம்ம எஸ்டிசி எவ்வளோ எஃபிகசியா இருக்கு, டயபெட்டிஸோட பேசிக் என்ன அப்படின்றத கொஞ்சம் கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோ வந்து நம்ம உருவாக்குறோம் இன்னைக்கு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனாக பேசு பொருளாக இருக்கு. சின்ன வயசுலேயே வந்து 5 வயசு 10 வயசுலாம் டயபெட்டிக் வரதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல இது வந்து டயபெட்டிஸோட பேஸ் என்ன, அது எதனால வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு நம்ம வந்து போவோம். டயபெட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 2 டைப் சொல்லுவாங்க, டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றது பார்க்கணும்னு பார்த்தா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் வந்து குளுக்கோஸா மாதிரி நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து விடப்படும். ஏன்னா நம்ம செல்ஸ் வந்து இந்த குளுக்கோஸை தான் அப்சர்வ் பண்ணி அதோட எனர்ஜிக்கு பேஸ் சோர்ஸ் இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற உங்க குளுக்கோஸ் எவ்வளோ சுரக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உடம்புல வந்து இன்சுலின் அப்படிங்கிறது சுரக்கப்படும். இப்போ உங்க பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கப்படும். இதை சுரக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணையம் சொல்லுவாங்க, பேங்க்ரியாஸ். இது வந்து தேவையான அளவு வந்து சுரக்கும். இன் சிம்பிள் டேர்ம் இந்த இன்சுலினை வந்து நம்ம சொல்லணும்னா அது வந்து ஒரு சாவின்னு வேணா சொல்லலாம். இப்போ நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து குளுக்கோஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, இந்த இன்சுலின் வந்து என்னன்னா இந்த செல்களுக்கு வந்து ஒரு சிக்னல், ஏதாவது இப்போ இன்சுலின் வருது அப்சர்வ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி கூட சொல்லலாம். லைக் ஒரு கீ மாதிரி தான் இந்த இன்சுலின் வந்து அதை திறக்கும் போது, இந்த இன்சுலின் இருந்தால் தான் அந்த செல்லோட டோரே திறக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த குளுக்கோஸ் வந்து செல்லு கிடைக்கும் போது செல் வந்து அதை எடுத்துக்கிட்டு எனர்ஜியா ஹெல்த்தியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா இந்த டயபெட்டிக்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த இன்சுலின் வந்து சரியா தேவையான அளவு சுரக்கிறது இல்ல இந்த சுரக்கிற இன்சுலின் வந்து சரியா செயல்பட முடியாம ஒரு சூழ்நிலை இருக்குன்னு தான் பார்க்கலாம். ஸோ டைப் 1ல பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் வந்து தேவையானவே இல்லை. அப்ப சாவி இல்லைன்னா கதவு திறக்காது. கதவு திறக்கல அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்து உங்க செல்களுக்கு போக முடியாது. அப்ப அல்டிமேட்டா என்ன ஆகுது, இந்த குளுக்கோஸ் வந்து உங்க ரத்தத்திலே தங்கிடுது. அதனாலதான் வந்து அந்த ரத்தத்துல வந்து குளுக்கோஸோட அளவு ஏறுது. இந்த சுகர்ல நம்ம பார்த்தா ஐயோ ஜாஸ்தியா இருக்கு படபடக்கிறோம் இல்லையா, அதுதான். டைப் 2ல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இன்சுலின் வந்து சுரக்குது. பட் ஆனா அதுக்கு வந்து இந்த செல்களை வந்து ஓபன் பண்ற கெப்பாசிட்டி இல்லை. அதாவது என்ன சொல்றது, ஒரு குவாலிட்டி கம்மியா, அந்த எஃபிஷியன்சி இல்லாம இருக்கு. ஸோ அப்ப இன்சுலின் இருந்தாலுமே இந்த குளுக்கோஸ் வந்து உங்க செல்களை ரீச் பண்ண முடியல. 2 விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து ஏறிடுது. அப்ப குளுக்கோஸ் லெவல் ஏறும்போது அப்போ உங்க செல்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது செல்கள் சரியா இயங்க முடியல. அப்ப செல் டேமேஜ் வந்து அதிகப்படியா நடக்குது உங்க சரீரத்துல. அப்ப அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க இந்த டயபெட்டிக் உள்ள வந்துட்டா நம்ம ஹார்ட் பிரச்சனை வந்துடும், கிட்னி பிரச்சனை வந்துடும், காலில் வந்து பிரச்சனை வரும், இந்த புண்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆறாது, கண்ணு பிரச்சனை வரும், இந்த மாதிரி எல்லாமே சொல்றேன். ஏன்னா உங்க உடம்புல வந்து செல் டேமேஜ்ன்றது ஆக்சிலரேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஸ்லைட்ஸ்ல. இப்ப டயபெட்டிக் வந்துச்சுன்னா என்ன ஆகுது, அந்த குளுக்கோஸ் கிடைக்காம செல்கள் வந்து நிறைய டேமேஜ் ஆகுது. இப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்ப ஏன் சார் கணையம் நல்லா செயல்படல, நல்லா தானே செயல்பட்டு இருந்துச்சு, ஏன் அது தேவையான இன்சுலின் சுரக்கல, இல்ல சுரக்கிற இன்சுலின் குவாலிட்டியா இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் வந்து ரிவர்ஸ் சைக்காலஜிக்கல்ல பாத்தீங்கன்னா கணையமும் உங்க செல்களால் ஆனதுதான். அப்ப கணையத்துல இருக்க செல் டேமேஜ் ஆகும்போது கணையத்தோட இயக்கம், அதோட ப்ரொடக்ஷன் வந்து தடைபடுது. அதனால கூட பாதிப்பு வரலாம். அப்ப சிம்பிளா சொல்லணும்னா சார், இன்னைக்கு நிறைய டிசீஸை பத்தி பேசுறோம். டயபெட்டிக் மட்டுமே இல்லை, இன்னைக்கு ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, தைராய்ட்ஸ், என்ன சொல்றது, இன்னும் பல விஷயங்கள் இந்த சர்க்குலேட்டரி ரிலேட்டா பார்த்துட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா இது எல்லா பிரச்சனைக்கும் பேசிக் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா செல் டேமேஜ் தான். அப்ப சரீரம் என்பது பல கோடி கணக்கான செல்களால் ஆனது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இந்த செல்கள் தான் ஒரு டிஷ்யூக்களை உருவாக்குது, இந்த திசுக்கள் தான் உங்களுக்கு வந்து ஆர்கனை உருவாக்குது, இந்த ஆர்கன் தான் ஒரு சிஸ்டம் உருவாக்குது, இந்த சிஸ்டம் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம சரீரம் அப்படிங்கிறது. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப இன்னைக்கு வாழ்க்கை முறைன்றது நிறைய மாறி போச்சு. அது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து தேவையான நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறது இல்ல. நம்மளோட வாழ்க்கையோட சரௌண்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல வகையில மாறி போச்சு. யூவி ரேஸ், பொல்யூஷன், டாக்ஸிசிட்டி, பெஸ்டிசைட்ஸ், லேக் ஆஃப் சரியான தூக்கம் இல்லை, சரியான என்ன சொல்றது ஆகாரங்கள் இல்லை, நிறைய ரேடியேஷன்ஸ் சரௌண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நல்லாவே தெரியும், எண்ணெய் வந்து முதல்ல செக்கில் ஆட்டி நல்லா ஒரிஜினல் எண்ணெயா நம்ம வாங்கணும். இன்னைக்கு எல்லாம் பேக்கெட் போட்டு வைக்கிறோம். அதுலயும் மென்ஷன் பண்றதுன்னா பியூர் கிடையாது, எல்லாமே பெட்ரோலியம் வேஸ்டேஜ் இதெல்லாம் கலந்துருக்கு நிறைய சொல்றாங்க. ஸோ வேற வழி இல்லை. இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இந்த அளவு டயபெட்டிக்கை பத்தியோ இல்ல வேற டிசீஸ் ஹார்ட் அட்டாக் பத்தியோ நம்ம பேசுனது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து 5 வயசு 10 வயசுல டயபெட்டிக்கை பத்தி பேசுறோம் அப்படின்னா இந்த காரணிகள் தான்.
பட் இந்த காரணிகள் எப்படி நம்ம உடம்புல வந்து டைரக்டா நமக்கு செல் டேமேஜ் உருவாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காரணிகள்னால நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிகல்ஸ்னு ஒரு விஷயம் கிரியேட் ஆகுதுன்றாங்க. இது என்ன சார் ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வந்து 2 கை 2 கால் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கையை பிடிங்கி விட்டான்னா அவர் வந்து வீக் ஐ மீன் இம்பேலன்ஸ் ஆயிட்டாரு. இப்போ மனுஷன் என்ன பண்ணுவானா, எனக்கு கை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தவனை போய் பிடிங்கி கையை ஒட்ட வச்சுக்கிறது கிடையாது. ஆனா இந்த செல்கள் இருக்கு இல்லையா, இந்த காரணிகள் லைக் பொல்யூஷன், டாக்ஸிசிட்டி, யூவி ரேஸ், இந்த மாதிரி பல காரணிகளால நம்ம சரீரத்தில் இருக்க செல்கள்ல ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிடும். அப்ப அது வீக்கர் ஆயிட மாறிடுச்சு. இந்த செல் என்ன பண்ணும்னா, தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நல்லா இருக்கிற செல்ல போய் காலி பண்ணி இது வந்து அந்த எனர்ஜி எடுத்துரும். அப்ப உங்க செல்கள் வெளிப்புற காரணிகளால டிஸ்டர்ப் ஆகி அது என்ன பண்ணுதுன்னா ஃபர்தரா போய் உங்க உடம்புல ஃபர்தர் செல் டேமேஜ் உருவாக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னுவாங்க. அப்ப நம்ம சரீரத்தை அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்றது ரொம்ப தேவை. இது நார்மலாவே இயற்கையாவே நம்ம உணவுல முதல்ல எல்லாம் கிடைச்சிருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து அந்த தேவையான அளவு கிடைக்கல அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு சூழ்நிலையில மனிதனுக்கு சரீரத்துல இந்த செல் டேமேஜ்ன்றது ஜாஸ்தி இருக்கு. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய உருவாகிறதுனால. அதே மாதிரி இந்த உணவுகள்ல இன்னைக்கு நமக்கு தேவையான இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் சரியா கிடைக்காததுனால நம்ம சரீரத்தில் ஏற்படக்கூடிய செல் டேமேஜை குறைக்கிறதுக்கான சக்தியும் குறைஞ்சு போச்சு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ல சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா 2 விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவைன்னுவாங்க. இதுல பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட், செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மிக்கு ஒப்பிடலாம். இப்போ ஆர்மி என்ன பண்ணும், ஒரு எதிரி வராருன்னா இங்க இருந்து ஒரு பாம்பை போடுவாங்க, 1000 பேர் 2000 பேர் காலி ஆயிடுவாங்க. பட் அந்த தரைப்படை இல்ல போலீஸ் அந்த மாதிரிலாம் அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் ஒத்தைக்கு ஒத்த தான். ஒரு ஆள் போய் ஒரு ஆள் வெட்டணும், அதை முடிச்சுட்டு அடுத்தவங்களை பண்ணுவாங்க. பட் இங்க வந்து செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படி பண்ண முடியாது. ஒரு மாலிகுல் ஒரு ரேடிக்கல்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இது வந்து இதுவாயிடும். பட் இந்த பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது ஒரு மாலிகுல்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ்,